ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா வரக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகளை எந்த மாதிரி அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த அவுட் சோர்ஸ்லாம் பயன்படுத்தலாம், எந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டீட்டெயிலான வீடியோ தான். இது வந்து பிகினர்ஸ்காண்டி மட்டும் தான் மெயினாக ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் சீனியர் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, இதை கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தமிழ் வந்து 100 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. ஜிஎஸ்ல வந்து 100 கொஸ்டின் வரப்போகுது. மேக்ஸும் சரி ஜிஎஸும் சேர்த்து 100 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. இப்போ நமக்கு என்னென்னா, தமிழில் வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரியும். ஸ்கூல் புக்கில் இருந்தால் பிகினர்ஸ் வந்தீங்கன்னா கவனிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ஸில் இருந்தால் இதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு தமிழில் அப்படி கேட்கல. அவுட் சோர்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. அவுட் சோர்ஸ் அப்படின்னு எதை சொல்கிறேன்னா, பள்ளி புத்தகத்தை தவிர்த்திருக்கக்கூடிய வெளி புத்தகங்கள், வெளியிலேருந்து இருக்கும் வேறு வேறு ஆசிரியர்கள் இருந்தால் தமிழ் புத்தகங்கள் அதுலேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஸோ அப்படி இருக்குன்ற பட்சத்தில் நம்ம எந்த சோர்ஸ் படிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு விஷயம் இல்லை. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து தமிழ் எங்கேருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க, கடந்த குரூப் 2 தேர்வுலேருந்து எங்கே தான் தமிழ் கேட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ தமிழுக்கு நீங்கள் என்ன படிக்க வேண்டியிருக்குன்னா, பள்ளி புத்தகங்கள் தான் முதல்ல நம்ம படிக்கணும். ஏன் அப்படின்னா அதுலேருந்து அதிகமான கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஒரு 40லேருந்து 60 கேள்விகள் வர பள்ளி புத்தகத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கேட்குறாங்க. அதாவது அந்த இலக்கணங்களை படிச்சிருந்தாலும் அது மூலமாக இதை எழுத முடிகிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ 40லேருந்து 60 கேள்வி வந்து பள்ளிக்கூடத்தில் தான் கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சோர்ஸ்லாம் இப்போ இங்கே பாருங்கள், நான் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். தமிழில் வந்து எவ்வளோ போட முடியும் அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்குவோம். தமிழில் வந்து நீங்கள் என்ன படிக்கணும் அடிஷ்னலாக இதை பாருங்கள். ஏதாவது ஒரு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். அந்த 20 அதிகாரங்கள் மட்டுமே சூஸ் பண்ணி அதில் படிச்சுக்கலாம். இது எளிமையாக தான் இருக்கும். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, நான் எல்லோ ஹைலைட் கொடுக்குறது எல்லாமே நீங்கள் ஈஸியாக படிக்கக்கூடிய இது நான் வச்சுக்கோங்க. ஸோ நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்ற நூல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து 10 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் பழமொழிகள், சரிங்களா, அதுலேருந்து 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் இல்லையா. அப்போ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கடைசியாக வச்சுக்கோங்க. கலைச்சொல் பேரகராதியும் தமிழ் அகராதியும் நன்னூல் உரை காண்டிகை உரை, சரியா. நன்னூல் வந்து எந்த உரை வேணால் எடுத்துக்கோங்க. பட் இந்த உரை வந்து எனக்கு பெட்டராக தோணுச்சு. ஸோ இந்த உரை வந்து எடுத்துக்கிறேன். இது என்னன்னா, புணர்ச்சி விதியை நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கணும். படிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எந்த பிரித்தெழுதுக கேட்டிருந்தாலும் நம்மளால் எழுத முடியும். அதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரித்தெழுதுக எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருப்பாங்க, சரிங்க, எடுத்துக்காட்டுகளும் கொடுத்துருப்பாங்க. அதையும் நல்லா படித்து வச்சுக்கணும். ஸோ மொழிக்கலப்பு இது வந்து நம்ம பிடிஎஃப் போட்டிருக்கோம் நம்ம சேனலில். எல்லாத்துக்குமே பிடிஎஃப் போட்டிருக்கோம். பட் மொழிக்கலப்புக்கு நம்ம ரெடி பண்ண பிடிஎஃப் தான் போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ், குரூப் 2 கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்க பிடிஎஃப் எல்லாமே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மரபு தொடர்கள், சரிங்களா, மயங்கொலிகள், சரிங்களா, மயங்கொலிகள், தொல்காப்பியம் மரபியல், அதுக்கப்புறம் பழமொழி 400, அயற்சொல் கையேடு, அதுக்கப்புறம் சில குறிப்புகள் நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த மெட்டீரியல்ஸ் வாங்கி படிச்சிருந்தாலும் சரி, அயற்சொல் கையேடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ். இதுதான் சோர்ஸு. தமிழுக்கான சோர்ஸுன்றது இதுதான். நீங்கள் ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க என்ன இருக்குன்றதை. தமிழுக்கான சோர்ஸ் இதுதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எளிமையானது, சரிங்களா. எது, திருக்குறள் எளிமையாக படிச்சிடலாம். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, அந்த நூலையும் நல்லா படிச்சிடலாம். தமிழ் பழமொழிகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் எளிமையானதாக தான் இருக்கும். ஏன்னா படிக்கிறதுக்கு பழமொழிகள் வந்து டஃப்பானது கிடையாது. ஸோ அதே மாதிரி நன்னூல் காண்டிகை வரையும் எளிமையாக தான் இருக்கும். எளிமைன்னு சொல்ல முடியாது, பட் படிச்சுக்க முடியும், நம்மளால் படிக்க முடியுன்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி மொழிக்கலப்பு 30 பக்கங்கள் தான் இருக்கும். கவர்மெண்ட் மெட்டீரியலும் எளிமையாக தான் இருக்கும். மரபு தொடர்கள் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் படிச்சிடலாம். மயங்கொலி சொல்லகராதி இது கொஞ்சம் கடினமாக இருக்கும். பட் படிச்சிடலாம். இதுவுமே ஓரளவு படிச்சிடலாம். எல்லாத்தையும் என்னால் படிக்க முடியுமா கேட்டால் முடியாது. ஓரளவு படிச்சிடலாம். தொல்காப்பியம் மரபியல் இது கண்டிப்பாக எல்லாத்தையுமே படிச்சிடலாம். நம்ம பழமொழி 400 கண்டிப்பாக படிச்சிட முடியும். இதெல்லாமே எளிமையானது தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பயப்படவே வேணாம். இது வந்து எளிமையானது தான், படிச்சிடலாம். அயற்சொல் கையேடு இது கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும். பட் இதுவும் ஓகே தான், படிச்சிடலாம். ஏன்னா நமக்கு நேரம் இருக்குன்றப்ப எளிமையாக படிக்க முடியும். ஏன்னா சிலபஸ் வைஸ் தான் நம்ம ஸ்கூல் புக் படிக்க போகிறோம். ஸ்கூல் புக்கில் நம்ம எல்லாத்தையும் போட்டு குப்பை மாதிரி படிக்க போகிறது இல்லை. என்ன தேவையோ அதை மட்டும் தான் சிலபஸ் வந்து படிக்க போகிறோம். அப்படி இருக்குன்றப்ப ஸ்கூல் புக்கில் அளவானது படித்தா போதும். தனியாக இருக்கக்கூடிய புத்தகங்களை தான் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே எளிமையானதான். இது எல்லாமே எளிமையானதான். சரி, இது எதுக்கு நான் விட்டுருக்கேன், இந்த நவீன தமிழ் அகராதி, பாவனர் களஞ்சியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே கலைச்சொல் பேரகராதி, தமிழ் அகரமுதை அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன், சரிங்களா. இப்போ இந்த கொஸ்டின்ஸை கவுண்ட் பண்ணுங்களேன். இப்போ இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா 12 கேள்விகள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 13, 14, 15, சரிங்களா. 15 கேள்விகள் வந்து இதுலேருந்து வந்திருக்கு. மிச்சம் எல்லாமே இந்த மற்ற நோட்ஸ்லேருந்து தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு கணக்குப்படி என்னன்னா 85 கேள்விகளுக்கு உங்கள்கிட்ட சோர்ஸ் வந்து நான் அண்டர்லைன் பண்ண சோர்ஸ் வந்து தெளிவாக இருக்குது. பேலன்ஸ் படிச்சிங்கன்னா 95 கேள்விகளும் போட முடியும். பட் இங்கே என்ன சொல்ல வரேன் பாருங்கள். இப்போ எதெல்லாம் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா இதை தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும். பாவன தமிழ் களஞ்சியத்தையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ் அகரமுதலி, நவீன தமிழ் பேரகராதி, கலைச்சொல் பேரகராதி, இது மூணையுமே நீங்கள் எலிமினேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுலேருந்து வந்து நமக்கு 15 கேள்விகள் கேட்டாலும் கூட இதை நீங்கள் எலிமினேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் அகரமுதலி அப்படின்றது என்னென்னா டிக்ஷனரி. நவீன தமிழ் பேரகராதின்றதும் டிக்ஷனரி தான், சரிங்களா. கலைச்சொல் பேரகராதின்றதும் டிக்ஷனரி தான். ஸோ இந்த டிக்ஷனரிலாம் நீங்கள் படிக்க முடியுமா? இப்போ நீங்கள் சொல்லலாம், நான் வந்து படிச்சு தான் ஆவேன். இப்போ இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்லாம் இருக்கும், நிறையா போடலாம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் நீங்கள் போட முடியும். ஷார்ட்கட் வச்சு படிக்கலாம். ஆனால் இதெல்லாம் பாசிபிள் கிடையாது. இப்போ தமிழ் அகரமுதலில் 1000 பக்கங்கள் இருக்குது. 1000 பக்கங்கள் இருக்குது. ஒரு பக்கத்துக்கு வந்து 30 ஒன் வேர்ட் இருக்குது.
சரிங்களா. அதாவது டிக்ஷனரி தான், தமிழ் அகர்மன டிக்ஷனரி, அதாவது சினானிம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, சொற்பொருள் சொல் இருக்கும். சரிங்களா. 30லையுமே ஒவ்வொரு வார்த்தைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 பொருள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 1ன்றது 4ன்னு வச்சுக்கோங்க. சரி, 4 வார்த்தைகள் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். ஒரு பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 வார்த்தைகள் வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 120 வார்த்தையை வந்து 1000ஆல் பெருக்குனா என்ன வரும், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா. இது வந்து நீங்கள் ஷார்ட்கட் வச்சு படிக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நான் எதுவும் தலையிட மாட்டேன். அதுக்காண்டி நீங்கள் தமிழ் அகரம் படிக்க வேணாம்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டால் கிடையாது, நான் அப்படி சொல்லவே மாட்டேன். இதெல்லாம் நீங்கள் படித்து போக டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை படிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ என்னோட கணக்கு படி நான் சொல்கிறேன் இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து நமக்கு 12லேருந்து 15 கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க. கலைச்சொல் பேரகராதினா என்னது உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் வேர்டுக்கான தமிழ் மீனிங் அப்படின்றது தான். அதுவும் இதே மாதிரி தான், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு தான். ஸோ இதெல்லாம் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வர அது முடியாது. அப்படி இருக்குன்ற பட்சத்தில் 15 கேள்விகள் வந்து நம்ம கேட்க போகிறாங்க. இந்த 15 கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காண்டி நீங்கள் நேரத்தை செலவிட்டிங்கன்னா அது வீணாக தான் போகும். இந்த 15 கேள்விகளை வந்து நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, இந்த 15க்கு 15 வந்து யாராவது எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. 15க்கு 15 எடுக்க மாட்டாங்க. ஸோ அதிகபட்சம் இதில் எடுக்கக்கூடிய மார்க்கு, அதிகபட்சம் இதில் எடுக்கக்கூடிய மதிப்பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மதிப்பெண்கள் அளவு எடுக்க முடியும். சரிங்களா. இதுலேருந்து அதிகபட்சம் அவங்க வந்து 9 மதிப்பெண்கள் அளவுக்கு யார் நல்லா படிச்சிருந்தாலும், தரவாக இதை படிச்சிருந்தாலுமே அந்த இதுலேருந்து 9 மதிப்பெண் தான் எடுக்க முடியும். இதில் படிக்காதவங்க, இதை படிக்காமல் போய் எழுதினாலுமே 4 மதிப்பெண்கள் வந்து, அதாவது 4 கேள்விகள் வந்து நீங்கள் எழுத முடியும். கரெக்டுங்களா. நீங்கள் குறைந்தபட்சம் 3ஆவது எழுத முடியும். கரெக்டுங்களா. ஏன்னா தப்பாக வந்து நீங்கள் ஃப்ளூப்பில் போட்டிங்கன்னா கூட ஒரு 3 கேள்வி வந்து கரெக்டாக தான் வரும். அப்போ இந்த 6 மதிப்பெண் தான் உங்களுக்கும் இந்த 3 புத்தகங்களையும், அதாவது இந்த 3 டிக்ஷனரியும் படித்தவங்களுக்கான வித்தியாசம். ஸோ அப்போ அந்த 3 டிக்ஷனரியை படித்தவங்களுக்கும் 6 மார்க் மதிப்பெண் வித்தியாசம்ன்றப்ப இந்த 6 மதிப்பெண்ணை நீங்கள் வேறு இடத்துல டேலி பண்ண பார்க்கணும். ஏன்னா இந்த 3 புத்தகங்களை படிக்கிறதுக்கு அவங்களுக்கு செலவிட்ட நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 புத்தகத்தை படிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் 3 சப்ஜெக்டே படிக்க முடியும், ஜிஎஸ் சைடு. சரிங்களா. அது கிளியராக நான் வச்சுக்கோங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், படிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை இந்த 3 புத்தகங்களையும் இப்போ சொல்லலாம், நம்ம வந்து ஷார்ட்கட் வச்சு படிக்கிறேன், புதுசாக ஷார்ட்கட், இது எப்படி பாசிபிள் நீங்கள் நினைக்கிறீங்க? 30,000 வார்த்தைகளுக்கு மேலே இருக்குது. அதில் ஒரு இடத்துல 1,20,000 வார்த்தைகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் எத்தனை ஷார்ட்கட்டை உங்களுக்கு போட முடியும்? ஷார்ட்கட்டுக்கு ஒரு ஷார்ட்கட் போடுற மாதிரி தான் இருக்கும். முடியாத காரியம் தான் அது. சரிங்களா. நீங்கள் படிங்க, டெய்லி வந்து ஒரு 10 பக்கம் ஒரு இது மாதிரி படிங்க. ரீட் மட்டும் பண்ணிட்டு போகிற மாதிரி பாருங்கள். ஏன்னா நம்ம மைண்டில் வந்து என்னென்னா ஸ்டோர் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. சில விஷயங்கள் எல்லாம் ஸ்டோர் ஆகும்னு சொல்லலை, ஒரு தடவை ரீட் பண்ணாலே சில விஷயங்கள் ஸ்டோர் ஆயிரும். ஸோ ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு வந்து 10 பக்கம் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா 100 நாள் 1000 பக்கம் முடிக்க முடியும். நமக்கு நேரம் அதிகமாக இருக்குன்றப்போ ஒரு நாளைக்கு சும்மா ஒரு 10 பக்கத்தை ரீட் பண்ணுங்கள். பண்ணாதீங்க நான் சொல்ல மாட்டேன். அதுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. 1 மணி நேரம் டைம் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வேணாம். சரிங்களா. ஸோ இப்போ படிச்சிங்கன்னா இப்போ உங்கள் கையில் என்ன இருக்குது, 85 மதிப்பெண்கள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா. 85 மதிப்பெண்கள் கண்டிப்பாக எடுக்க முடியும். மேலே இருக்க மற்ற சோர்ஸ் படிச்சிங்கனாலே தெளிவாக படிச்சிங்கன்னா 85 மதிப்பெண்கள் வந்து எடுக்க முடியும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், நிறைய பேருக்கு வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கும் சரி ஒரு குழப்பம் இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ அவுட் சோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன செய்கிறது? இந்த அவுட் சோர்ஸ் வந்து நீங்கள் பழைய தேர்வுகள்லேருந்து அதில் கேட்கப்பட்ட கேள்விகளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பட் அந்த அவுட் சோர்ஸ் மாறிச்சுன்னா என்ன செய்யுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் தரேன். இங்கே பாருங்கள், நம்ம இந்த 3யுமே விட்டுட்டோமா? இதெல்லாம் விட்டுட்டு போக தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்ற புத்தகத்தை நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, படிக்காட்டியும் சரி, அதிலேயே கேட்ட 10 கேள்விகளில் நீங்கள் 8, 9 கேள்விகள் வந்து போட முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது பொதுவான கேள்விகள் தான் அது எல்லாமே. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இந்த புக்கு தான் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. தனித்தனியாக இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு அப்படின்ற இடத்துல வந்து வேர்குரு வந்து கேட்டிருந்தாங்க. இது நீங்கள் நார்மலாக கவர்மெண்ட் மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் எல்லாம் ரெஃபர் பண்ணுறப்பயே ஆட்டோமேட்டிக்காக பல விஷயங்கள் வந்து அதிலேயே வந்துடும். ஸோ எப்படினாலும் நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டியும் எழுத முடியும். சரிங்களா. நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, அந்த புத்தகத்தை தாண்டி வேறு ஏதாவது அது மாதிரி எடுத்தாங்கன்னா கூட எழுத முடியுன்ற மாதிரி தான் இருக்குது. இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புத்தகத்துலேயும் நிறையா கேள்விகள் இருக்குது. அதையும் நீங்கள் படிக்க போகிறீங்க. நெட்லேருந்து ரெஃபர் பண்ணி நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி வந்திருக்கும், அதையும் படிக்க போகிறீங்க. ஸோ இப்போ இதெல்லாம் படிக்கிறப்ப உங்களால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா. இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமான்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ நெட்லேருந்து எங்கேருந்து படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து அதுக்கான PDF வந்து புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அது வரும். இல்லைன்னா அப்படின்னா நீங்கள் காத்திருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் எந்த அகாடமி வேணால் வாங்கிக்கோங்க. அதில் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கான கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓரளவுக்கான கண்டென்ட் வந்து அதில் இருக்கும். ப்ளஸ் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்ற புக்கையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்போ அதிலே அந்த கண்டென்ட் எல்லாம் கவர் ஆயிரும். இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கான இன்டர்நெட்டில் கிடைக்கக்கூடிய நிறைய முக்கியமான குறிப்புகள் எல்லாமே தொகுத்து ஒரு இடத்துல இருக்குன்றப்ப அதை தாண்டி வந்து கேட்க வாய்ப்பு இல்லை. ஸோ தமிழ் பழமொழிகள் எடுத்துக்கங்களேன். பழமொழிகள்ன்றது இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 20,000 பழமொழிகள் கிட்டே இருக்குது. அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அது எளிமையாக படிச்சிடலாம். ஏன்னா பழமொழிகள்ன்றது ரொம்ப எளிமையானது தான். ஸோ படிச்சிடலாம். இதை தாண்டி கேட்குறதுக்கான வாய்ப்பினே இல்லை. நன்னூல் காட்டிய உரை இதுவே இல்லை. எந்த உரை கேட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பிரித்தலுக்கு இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதான் நல்லா தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா, புணர்ச்சி விதியை படிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போடலாம். ஸோ இந்த மொழிக்கலப்பு மட்டும் நம்ம வந்து ஒரு ஆப்ஷனில் தான் இருக்கும். ஏன்னா இதுலேருந்து தான் கேட்பாங்க, நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாது. ஆல்ரெடி கேட்டதை வச்சு தான் சொல்லியிருக்கோம். சரிங்களா. அது 3 கேள்வி. இந்த 3 கேள்வியை மட்டும் நீங்கள் ஆப்ஷனில் வைங்க, நான் சொல்கிறேன். மிச்சம் எல்லாத்துக்குமே நம்ம போட்டுடலாம்.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் உங்களுக்கு தெரியும், அது பிரச்சனை இல்லை. மரபு தொடர்கள் வந்து இவ்வளோ தான் இருக்குது, இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா, இதை படிச்சிங்கனாலே வேறு ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டால் கூட போடுற மாதிரி தான் இருக்கும் மரபு தொடர்கள். மயங்கொலி சொல்லகராதையும் அதே தான். மயங்கொலி சொல்ல ஒரே ஒரு கேள்வி தான், அதில் வந்து கேட்கலாட்டியும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, நீங்கள் வந்து 4 கேள்வி, இப்போ 4 கேள்வி வந்து ஆட் பண்ணிக்கங்க இதில். ஸோ தொல்காப்பிய மரபியல் உரை அது கண்டிப்பாக அதுலேருந்து தான் வரும். அடிஷ்னலாக வந்து நமக்கு மரபு தொடர்கள் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்த்து படிச்சுக்கலாம், அதை தாண்டி வர போகிறதே கிடையாது. அவ்வளோதான் இருக்குது. ஒரு இடத்துல இப்போ உங்களுக்கு சொல்லணும்னா ஜிஎஸ் மாதிரி தான், இவ்வளோ தான் இருக்குன்றப்ப அந்த இடத்துல அவ்வளோதான் கேட்க போகிறாங்க. அதை தாண்டி இருக்குன்ற பட்சத்தில் தான் நம்ம வந்து வேறு மாதிரி படிக்க வேண்டியிருக்கும். ஸோ மரபியல் அப்படின்றது வந்து இவ்வளோ தான், மரபுன்றது அவ்வளோதான் இருக்குது, அதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஸோ அதுலேருந்து கேட்க போகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழமொழி 400 வந்து பார்த்திங்கன்னா 400 பழமொழிகள் தான், அதையும் தாண்டி கேட்க போகிறதே கிடையாது நமக்கு. அயற்சொல் கையேடு இதெல்லாம் வந்து அடிஷனலாக நம்ம படிக்கிற சோர்ஸ் தான். ஸோ இதை விட்டுருங்க, கேள்வியை நான் போடல பாருங்கள். குரூப் 2ல் இருந்து கேட்கவே இல்லை, அதனால நான் அது போடவே இல்லை. சரிங்களா, குரூப் 4ல் சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ என்னென்னா இதை தனியாலாம் படிக்க தேவையில்லை, சும்மா நீங்கள் இதோட சேர்த்து படிக்கிறப்ப என்னென்னா அடிஷனல் சோர்ஸாக தான் நீங்கள் சேர்த்துக்கணும் அதை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு எத்தனை கொஸ்டின் வந்து வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா 4 கேள்விகள் மட்டும்தான். சரிங்களா, அப்போ இப்போ இந்த விஷயம் எதுக்காக அப்படின்னா சிலபஸ்லேருந்து சோர்ஸ் வந்து அவங்க மாற்றிட்டாங்கன்னா கூட, இப்போ நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வேறு ஏதாவது புது சோர்ஸ் எங்கிட்டாவது இருந்து எடுத்தால் கூட இந்த 4 கேள்விகள் தான் நமக்கு குழப்பமானதாக இருக்கும். அப்படி ஒருவேளை கேட்டால் கூட யாருக்குமே அந்த கேள்விகள் தெரிய போகிறதில்ல, புது சோர்ஸ்ன்றப்ப யாருக்குமே தெரிய போகிறதில்ல. அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா, அடுத்து வாங்க. இப்போ ஒருவேளை புக் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யுது? அப்போ அந்த பேஜ் போய்கிட்டு இருக்கு, புக் வந்து அடுத்த வருஷம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன் அப்படின்னா பள்ளி புத்தகத்துலேருந்து நமக்கு வந்து சிலபஸ் படி ரொம்ப கம்மியான டாபிக்ஸ் தான் இருக்குது. இலக்கணம் இந்த மாதிரி சின்ன சின்ன கம்மியான டாபிக்ஸ் தான் இருக்குது. சரிங்களா, ஏன்னா நமக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவுட் சோர்ஸ் தான். இப்போ அவுட் சோர்ஸே நமக்கு படிச்சிடும். இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மரபு தொடர்கள்ன்ற ஒரு டாபிக் வந்து நீங்கள் படிக்கிறீங்க, இல்லாட்டி பழமொழி 400 எடுத்துக்கோங்களேன். பழமொழி 400 நீங்கள் படிச்சிருங்க, இது பள்ளி பாடத்தில் இருந்தாலும் நீக்கினாலும் இங்கே இருக்க போகுது. உங்களுக்கு புரியுங்களா, புது பழமொழி 400 நமக்கு வந்தால் கூட அது ஆல்ரெடி இங்கே படிச்சிடும் நம்ம. அப்போ பள்ளி பாடத்தில் எந்த சேஞ்ச் ஆனாலும் பிரச்சனையே இல்லை நமக்கு. மிஞ்சி போனால் இலக்கணம் தான் நமக்கு சேஞ்ச் ஆக வாய்ப்பு தவிர அதை ஈஸியாக நமக்கு இது பண்ணிடலாம், படிச்சிடலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போ பள்ளி பாடப்புத்தகம் எந்த மாற்றம் கொண்டு வந்தாலுமே, ஏன்னா புதிய பாடப்புத்தகம் மட்டும் தான் மாறணும், பழைய பாடப்புத்தகத்தை நம்மளால் மாற்ற முடியாது, ஏன்னா அதுலேருந்து வந்தது தான் புதிய பாடப்புத்தகம். ஸோ அப்போ நமக்கு கணக்குப்படி பார்த்திங்கன்னா ஒரு 5 புத்தகத்துடைய இலக்கணங்கள், மொழித்திறன் வலைபேசி, ஒரு சில செய்யுள்கள், இதை படிக்கிறது வந்து 1 மாதமே போதும். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. ஏன்னா இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து 2018லேருந்து 19 அந்த டைம் பீரியடில் வந்து நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து எல்லா கேள்விகளும் புது பாடத்துலேருந்து கேட்கல, கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. நிறைய பேர் இதை பற்றி ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டே போயிட்டுருக்கு, நான் வந்துட்டு புதிய புத்தகம் வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னா என்ன செய்கிறது அப்படின்றது. இதை பற்றி நீங்கள் ஒரே பண்ணிக்காதீங்க, ஒரே மாதத்தில் நீங்கள் ஈஸியாக அதை கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு சிலபஸ் வந்து அந்த மாதிரி மாற்றிட்டாங்க. சிலபஸ் மாறினால பெருசாக நீங்கள் இதில் படிக்கிறதுக்கான ஒன்றுமே இருக்காது, எளிமையானதாக தான் இருக்கும். வெறும் 5 புத்தகம் தானே, 5 புத்தகத்துலேருந்து நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கிறப்ப ரொம்ப கம்மியானதாக தான் இருக்கும். சரிங்களா, அப்போ உங்களுக்கு தமிழை பற்றின குழப்பம் வந்து முழுமையாக தீர்ந்துருச்சு. தமிழில் நீங்கள் எப்படி படித்தாலும் 85 கொஸ்டின்ஸ் வந்து நல்லா படிச்சிங்கன்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் தெளிவாக படிக்கணும். படிக்கிறத நீங்கள் சோர்ஸ் நிறையா படிக்கிறத விட இருக்கிற சோர்ஸை தெளிவாக படிங்க. நான் திரும்ப சொல்கிறது தான், இருக்கிற சோர்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக படிக்கணும். அப்படி நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா மிச்சம் இருக்க 15 கொஸ்டினையுமே நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு பேசிஸில் நீங்கள் வந்து ஃப்ளூப்பில் போட்டாலும் சரி, இல்லை அது கெஸ் பண்ணி போட்டாலும் சரி, அதில் வந்து அதிகமான மதிப்பெண்கள் பெற முடியும். ஸோ எப்படி பார்த்தாலும் நல்லா தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் 85 to 90 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாகவே போட முடியும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை முக்கியமாக மறந்துட்டேன். இந்த தமிழ் நோட்ஸ் படிக்கிறப்ப பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா டாப்பிக்கும் நீங்கள் என்னன்னா தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமியில் இருந்துட்டு ஒரு சின்ன குறிப்பை வந்து அப்பப்போ எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷருக்கு வந்து இது என்னன்னு சொல்லிக்கிறேன். தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி அப்படின்றது ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய பிடிஎஃப்ஸ் வந்து அப்லோட் பண்ணிப்பாங்க, கண்டென்ட்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஒரு டாபிக் சர்ச் பண்ணுறப்ப நிறைய கண்டென்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா, அதுலேருந்து நிறைய கேட்டிருந்தாங்க இந்த வாட்டி. ஸோ அதை நல்லா ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ அடுத்து வருவோம். இப்போ நான் சொன்னேன் அந்த 6 கேள்வி வந்து நமக்கு ஆல்ரெடி டேலி ஆகாமல் இருந்துச்சு. ஏன்னா யாராவது வந்து பேரகராதி கலைச்சொல் பேரகராதி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை வந்து ஃப்ளூப்பில் செலக்ட் ஆனாலும் சரி, அந்த 6 கேள்விகள் வந்து நமக்கு குழப்பத்திலே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஜிஎஸ்லேருந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ். இப்போ நார்மலாக மேக்ஸில் நீங்கள் வந்து 20 எடுக்கிறீங்களா, 20 எடுக்கிறீங்கன்னா இந்த டைம் வந்து 23 எடுக்க பாருங்கள். கண்டிப்பாக மேக்ஸில் முடியும். மேக்ஸை பொறுத்து டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 23 கேள்விகள் வந்து ஈஸியாக போட முடியும். அது ப்ராக்டிஸ் மட்டும் தான் உங்களை வந்து மாற்ற முடியும். ஸோ இப்போ என்னென்னா மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணினா தமிழில் அவுட் சோர்ஸ் வந்து ஒருவேளை நான் சொல்கிறேன் ஒரு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அது நடக்க போதுன்னு இல்லை, நடந்தால் வாட் இஃப் அப்படின்னு அந்த மாதிரி தான். நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஒருவேளை தமிழ் அவுட் சோர்ஸ் வந்து எதுவுமே கேட்காம எல்லாமே சொதப்பி நம்ம கேட்டாலும் கூட இங்கே நீங்கள் வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்துட்டிங்கன்னா அங்கே எப்படி கேட்டாலும் பிரச்சனையே இல்லை, கவலையே பட தேவையில்லை. ஸோ நீங்கள் போனதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இல்லை வந்து போனது இப்படி ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ணுறது தெரியாமல் குழம்புறதை விட இது வந்து உங்களுக்கு பெட்டர் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி, நீங்கள் படிச்சுட்டு இருந்தவங்களாம் சரி, இந்த சோர்ஸை மட்டும் நீங்கள் படிங்க. ஜிஎஸ்க்கு என்ன சோர்ஸு 6th to 10th வரை இருக்கிற சோசியல் சயின்ஸ் படிங்க. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்க்கு 11th 12th சேர்த்து படிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸுக்கு 10th மட்டும் படிங்க. மிச்சம் இருக்கிற எல்லா அறிவியல் கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 முதல் 12 வரை இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின்ஸை மட்டும் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தற்கால தமிழக வரலாறு. சரிங்களா,
அதாவது தற்கால தமிழ்நாட்டு வரலாறுன்னு சொல்லியிருக்கும். யாருன்னா கா. வெங்கடேசன் அவர்களுடைய புத்தகம் இருக்கும். அதை வந்து நீங்கள் படிங்க. இதுலேருந்து கண்டிப்பாக குரூப் 4க்கு வந்து கேள்விகள் வரும். ஸோ குரூப் 2ல கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட், சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இதில் நம்ம வந்து குரூப் 2ல கேட்ட கேள்விகளை கம்பேர் பண்ணி இதை படிக்க முடியாது. நம்ம தமிழுக்கு ஏன் குரூப் 2 கேள்விகள் எடுத்தோம்னா தமிழுக்கு வந்து அது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். பட் ஜிஎஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட், இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். ஸோ என்னன்னா நீங்கள் இதை மட்டும் படித்தாலே போதுமானது. கண்டிப்பாக உங்களால் வந்து ஜிஎஸ்ல வந்து இதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு 65லேருந்து 70 கேள்விகள் வந்து கண்டிப்பாக போட முடியும், சரிங்களா? 65 to 70 கேள்விகள் வந்து கண்டிப்பாக போட முடியும். தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா சொல்கிறேன், அறகுறையாக இல்லை. தற்கால தமிழ் வரலாறு படிச்சுக்கோங்க. லட்சுமிகாந்த் புக் வந்துட்டு பிரகதீஷ் பப்ளிகேஷன் ஆர் லட்சுமிகாந்த் வந்து பாலிட்டிக் வந்து படிச்சுக்கோங்க. அதை ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு இல்லாத டாபிக்ஸ் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா பள்ளி பாடப்புத்தகத்தில் இல்லாத தலைப்புகளில் இப்போ நமக்கு வந்து சிபிஐ இருக்காது, சிபிசி இருக்காது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பள்ளி பாடப்புத்தகத்துக்கு இருக்காது. ஆனால் வந்து நமக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து லட்சுமிகாந்த்லையும் பிரகதீஷ் பப்ளிகேஷன் படிச்சணும். முக்கியமாக வந்து அதை ஒமிட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு தடவையாவது அதை வந்து வாசிச்சு விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு கூடுமான வரைக்கும் அதை ஃபுல்லாக படிச்சு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த ரெண்டு அவுட் சோர்ஸ் மட்டும் படிச்சிங்கனாலே நமக்கு குரூப் 4க்கு வந்து போதுமான அவுட் சோர்ஸ் சொல்கிறேன் நான், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8க்கு மட்டும் ஒன்று படிக்க வேண்டியிருக்கும். என்ன அப்படின்னா தேவிராவோட தமிழ் இலக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை படிச்சாகணும். அதையும் மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த 3 புத்தகத்தை வந்து அவசரமாக படிச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து அடிஷனல் தான். நீங்கள் படிக்கணும்னா படிங்க, இல்லை ஒரு தடவை சும்மா ஒரு ரீட் விட்டுங்கன்னா விட்டுக்கோங்க, சரிங்களா? அரசாங்க நிர்வாகம் ஆளுகை அப்படின்னு சொல்லிட்டு கா. வெங்கடேசன் அவர்களுடைய புத்தகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது இப்போ ரீசெண்டாக தான் வந்துச்சு. இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 9, அதாவது முன்னாடி யூனிட் 9 சொல்லப்பட்ட இப்போ யூனிட் 6ல் இருக்கக்கூடிய டாபிக்ஸ், அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, அது சரிங்களா? அந்த டாபிக்கான புத்தகம் தான், பிரச்சனை இல்லை, முடிஞ்சவரையும் படிச்சுக்கோங்க. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் நீங்கள் ஜிஎஸ்ஸை புரிஞ்சுக்க வேண்டியதுனா, இப்போ நமக்கு ஸ்கோரிங் பாயிண்ட் ஜிஎஸ்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஆல்ரெடி ஜிஎஸ் இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. எது நம்மளை டாப்பர் ஆக போகுதுன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ இந்த முறை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதிகமாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட வெற்றி தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருக்கக்கூடிய இந்த அடுத்து வரக்கூடிய குரூப் 4ல். இல்லாட்டியும் பிரச்சனையே இல்லை. அது நம்ம வெற்றி தீர்மானிக்கலாட்டி கூட கேட்கல, கரண்ட் அஃபேர்ஸ் கம்மியாக கேட்குறாங்கன்னா இது ஆல்ரெடி நீங்கள் தரவு பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் எதுவும் பயப்படவே தேவையில்லை. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் வெல் ப்ரிப்பேர்டாக போகணுன்றக்காண்டி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதை தெளிவாக படிச்சுக்கோங்க, சரிங்களா? இது போக தனியாக என்ன படிக்க வேண்டிய அப்படி இருக்குன்னா ஜிஎஸ்ல ஸ்பெஷல் நோட்ஸ் வந்து படிக்கணும். என்ன அப்படின்னா தலைவர்களை பற்றி தனியாக நீங்கள் குறிப்பிடுங்க. டெலிகிராம்லையும் சரி, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம்லையும் சரி, எல்லா இடத்துலையுமே யூடியூப்லையும் சரி தலைவரை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எடுங்க. மெயினாக சிலபஸை கொடுக்கக்கூடிய தலைவர்களை அவங்கள தெளிவாக எடுத்துக்கோங்க, சரிங்களா? அவங்கள பற்றி குறிப்பை வந்து கண்டிப்பாக எடுங்க. அதுக்கப்புறம் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து எதெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் இல்லை அப்படியோ அதை தனியாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, லட்சுமிகாந்த் வந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சிபிஐ சிபிசி படி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஜித் ஹுசேன் புக்கிலேருந்து ஜாகிரஃபிலேருந்து கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க? பாப்புலேஷன் பற்றி தான் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? அப்போ அது எங்கே இருக்குது? அது வந்து நம்ம சிலபஸ் இருக்குது. ஆனால் ஸ்கூல் புக்கில் வந்து அவ்வளோ குறிப்பிட்ட அளவுக்கு கொடுக்கல அதில். ஸோ அப்போ அதை வந்து தனியாக வெளியிலேருந்து படிச்சுக்கணும், புரியுதுங்களா உங்களுக்கு? இதே மாதிரி பெண்கள் தொடர்பான டாபிக்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. உமன் எம்பவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் வந்து உமன் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்றதா இருக்கட்டும், இது தனியாக குறிப்பிட்டு படிங்க. இந்த குறிப்பும் வந்துட்டு நமக்கு முடிஞ்சால் நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். பட் இப்போதைக்கு வந்து நமக்கான நேரம் இல்லாதனால இது இப்போதைக்கு நம்மளால் ரெடி பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு திருக்குறளுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு உரை ரெடி பண்ணி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன், சரிங்களா? தெளிவான உரையாக இருக்கும். ரெகுலராக வந்து நவம்பர்லேருந்து நம்ம வந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், இலக்கணம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இலக்கணம் கண்டிப்பாக போடுவோம். பட் ரெகுலராக நம்ம வந்து உடனே வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம புத்தகம் ரெடி பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த நேரம் அதிகமாக இதில் செலவிட முடியாது. முடிந்தவரை உங்களுக்கு வந்து இலக்கணத்தை வந்து நான் முடிச்சு கொடுக்குறதுக்கு பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்கட் வீடியோஸ் முடிஞ்ச வரைக்கும் நம்ம போகிறோம், சரிங்களா? நான் சொன்ன மாதிரி நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த அக்டோபர் கொஞ்சம் டைட் ஒர்க்குனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நான் நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், சரிங்களா? இப்போ மேக்ஸ் வந்து எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் படிங்க, சரிங்களா? இந்த கடந்த குரூப் 2 தேர்வில் வந்து அதிகமாக ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸ்கூல் புக்ஸ் ஆர்எஸ் அகர்வால் புக் பிவைக்கு, சரிங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆர்எஸ் அகர்வால் ரீசனிங் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். குவான்ஸ்லேயே நீங்கள் முடிஞ்சால் ஆர்எஸ் அகர்வால் படிங்க. ஆனால் அதுக்கான நேரம் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஆர்எஸ் அகர்வால் தெளிவான நேரடி டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, டைம் அண்ட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, ப்ராஃபிட் லாஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் டாபிக்ஸ் படிங்க. அப்புறம் வந்து பிவைக்கும் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. பிவைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் படிச்சுக்கோங்க, சரிங்களா? இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து இவ்வளோ தான். இதை நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களால் கிளியர் பண்ண முடியும். யார் என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் வருவாங்க, இந்த படி அந்த புக்கு படி இந்த புக்கு படின்னு உங்களை பயன்படுத்துவாங்க. தயவு செஞ்சு நேரத்தை வந்து வீணடிக்காதீங்க.
சோர்ஸும் தேடி போகிறத விட இருக்க சோர்ஸை எந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக படிக்கிறீங்களா தான் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு 4 மாதத்துக்குள்ளே இது எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் டைம் இருக்க போது தேவைன்னா நீங்கள் சோர்ஸ் வாங்கி படிங்க, எக்ஸ்ட்ரா சோர்ஸை. புரியுதுங்களா உங்களுக்கு? இது எல்லாமே கண்டிப்பாக படிக்க வேண்டிய சோர்ஸ் தான். அப்படி இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வேறு சோர்ஸ் வந்து தேடி டயத்தை யூஸ் பண்ணுறீங்க. இருக்க சோர்ஸை முடிச்சிங்க. இதை தாண்டி வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், இதை தாண்டி கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த வாட்டி கலைச்சொல் கேட்டாங்கன்னா அடுத்த வாட்டி கலைச்சொல்கள் வந்து அதுலேருந்தே கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. கலைச்சொல் பேரகராதி அதுக்குமே நம்ம சொல்லியாச்சு, கலைச்சொல் பேரகராதி நீங்கள் எலிமினேட்டே பண்ணிடுங்க. ஆனால் கலைச்சொல்லை நீங்கள் எங்கே படிக்கணும்? ஸ்கூல் புக்கில் படிங்க. ஸ்கூல் புக் அட்வான்ஸ் தமிழ் எல்லாத்துலேருந்தும் கலைச்சொல் எடுத்து படிங்க. ஏன்னா அடுத்த முறை தேர்வில் வந்து அப்படி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. இப்படி வந்தால் அப்படி போவாங்க, அப்படி வந்தால் இப்படி போவாங்க. அது உங்களுக்கே தெரியும், டிஎன்பிஎஸ்சி படித்தவங்களுக்கு. ஸோ அதனால் நம்ம எல்லாத்துக்குமே வெல் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ இதை மட்டும் படித்தாலே போங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. நீங்கள் வந்து கலைச்சொல்லை நீக்கிடுங்க, தமிழ் அகராதியும் நீக்கிடுங்க. எவ்வளோ தான் கேட்பாங்க, புரியுதுங்களா? நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் எப்படி எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதையும் போய் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரி தமிழில் வந்து 85 கேள்விகள்லேருந்து கண்டிப்பாக போட முடியும் ஒழுங்காக படித்தா. மேக்ஸில் 22 கேள்விகள்லேருந்து 25 கேள்விகள் வரையுமே போட முடியும். குரூப் 4 தேர்வுன்றனால எளிமையாக தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல வந்து பார்த்துக்கோங்க, 60லேருந்து 65 கேள்விகள் வந்து போட முடியும். இந்த புத்தகத்தை எல்லாத்தையும் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 60லேருந்து 65 கேள்வி போட முடியும். அதாவது 50 கேள்விகள் அளவுக்கு தான் நமக்கு நேரடியாக கேட்டிருப்பாங்க. 45 50 கேள்வி. மிச்சம் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருப்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எல்லாம் போட்டுடலாம். சரிங்களா? ஸோ 60லேருந்து 65 கேள்வி கண்டிப்பாக போட்டுடலாம். ஸோ நமக்கு 163லேருந்து 168 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக போட்டுடலாம். 163லேருந்து 165ன்றது இதோட டோட்டல் கிடையாது. அது வந்து அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிற வேல்யூ. அது குறைந்தபட்ச மதிப்பெண் வந்து நம்ம எடுக்கிறப்ப 163லேருந்து 168 வரை எடுக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள். இப்போ நம்ம இதை தாண்டி மற்றவங்க என்ன படிப்பாங்க? ஒன்றும் படிக்க போகிறதில்ல. சரிங்களா? நீங்கள் நேரத்தை வீணடிக்காமல் கரெக்டாக நீங்கள் படிச்சிங்கனாலே கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ 168 கேள்வி தான் கட் ஆஃபாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. தமிழ் எளிமையாக கேட்டாங்கன்னு வைங்க, 175 ஆகும். ஆனால் அந்த எளிமையாக கேட்ட தமிழுக்கு உங்களுக்கு எளிமையாக தான் இருக்கும். நீங்கள் 95 போட்டிருப்பீங்க. சரிங்களா? 95 கேள்வி நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே 95 கேள்வி வந்துச்சுன்னா ஆகும், 10 கேள்வி வந்து ஆட் ஆயிரும். சரிங்களா? 10 கேள்வி ஆட் ஆனால் என்ன ஆயிரும்? உங்களுக்கு 178 ஆயிரும். 168ன்றது 178 ஆயிரும். ஸோ தமிழில் மட்டும்தான் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிக்கமே தவிர வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ அதில் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. தமிழில் நீங்கள் படிக்கிறதுக்கு கொடுத்த கேள்விகளை தெளிவாக படிங்க. மீதம் நமக்கு வரக்கூடியது எல்லாமே மற்றவங்களுக்கும் டஃப்பாக தான் வரும். ஸோ அதனால் அதை பற்றி குழப்பிக்காதீங்க. ஓகேவா? ஸோ குரூப் 2 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் படிக்கணும். சரிங்களா? இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நான் குரூப் 4க்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸ்கூல் புக்ஸ் போதும், 12th வரை இருக்க படிச்சிங்கனாலே போதும். ஸோ குரூப் 2 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு இந்திய வரலாறு அப்படின்ற புத்தகம் வந்து கா வெங்கடேசன் அவர்கள் விட்டுருக்காரு. இன்றைய மற்றும் இடைக்கால இந்திய வரலாறு தனியாக அது வேறு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து படிச்சுக்கோங்க, கா வெங்கடேசன் அவர்களோடது. ஸோ அதுக்கப்புறம் ஐஎன்எம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு கா வெங்கடேசன் அவர்களோட புத்தகம். ஸோ வெங்கடேசன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய புத்தகத்தை எல்லாத்தையுமே நீங்கள் குரூப் 2க்கு ரெஃபர் பண்ணுறது நல்லது. சரிங்களா? எந்த புத்தகமாக இருந்தாலும் ஒரு வாட்டி வாங்கி ரீட் பண்ணிவிட்டு என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. குரூப் 2க்கு இதுவுமே நான் குரூப் 2 கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணப்போ தான், பட் நமக்கு நேரம் இல்லாதனால அதை கொஞ்சம் விரிவான மனதில் சொல்ல முடியலை. குரூப் 2 தேர்வு பொது அறிவு கேள்விகளை. சரிங்களா? தமிழ் சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா அதாவது யூனிட் 8 முன்னாடி சொல்லக்கூடிய யூனிட் 8 இப்போ வந்து அந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தற்கால தமிழ்நாடு வரலாறு அப்படின்ற புத்தகம் கா வெங்கடேசன் அவர்களுடைய தான். இப்போ அவங்க என்ன பண்ணிக்காங்க, நியூ எடிஷனில் தமிழ்நாடு வரலாறு பண்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு நவீன காலம் தற்காலம் அப்படின்னு சொல்லி 2 புக்காக பார்த்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வாங்கி படித்தாலும் சரி, பழைய புத்தகம் இதை வாங்கி படித்தாலும் சரி. இப்போ என்ன கேட்டால் இப்போ புது புத்தகம் வந்திருக்காங்கன்னா புது புத்தகத்தை வாங்கி படிக்கிறது நல்லது. பாலிட்டிக் வந்து பார்த்திங்கன்னா லட்சுமிகாந்த் பாருங்கள், பப்ளிகேஷனை மெயின் சோர்ஸாக வச்சு கூட லட்சுமிகாந்தில் இல்லாத டாபிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஜாகிரபியை பொறுத்தளவுக்கு மஜித் ஹுசேன் புத்தகம் வந்து படிக்கணும். இதை வந்து நீங்கள் படிக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் தான். அதனால் குறிப்பிட்ட டாபிக் மட்டும் பாப்புலேஷன் இந்த மாதிரி டாபிக், அதாவது மக்கள் தொகை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடப்பெயர்வு இப்படிலாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தலைப்புகளை மட்டும் நீங்கள் இதில் படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன டாபிக் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் இல்லையோ அதை மட்டும் இதில் படித்தாலே போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ, அதுக்கடுத்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. குரூப் 2ல ரொம்ப அதிகமாகவே கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், கிட்டத்தட்ட வந்து 10-12 கேள்விகள் கிட்ட வந்து ஸ்கீம்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க, 12 மேலேயும் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. தமிழ்நாடு நிர்வாக ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு கா வெங்கடேசன் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. அந்த புத்தகத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அது ஏன்னா அதில் ரெஃபரன்ஸுக்கு வந்து தான், இதை நீங்கள் படிக்க சொல்லலை. இதுக்கப்புறம் முக்கியமாக என்னென்னா இந்த குரூப் 2 தேர்வை நான் அனலைஸ் பண்ண வர என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவுட் சோர்ஸ். நீங்கள் வெளியில் என்ன இன்டர்நெட்லேருந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு எம்எஸ்எம்இ இருக்குன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எம்எஸ்எம்இ இருக்குன்னா அதை பற்றின அறிக்கை என்ன தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நெட்டில் சர்ச் பண்ணுங்கள். ஸோ நான் ஆக்சுவலாக அதுலேருந்து தான் கேட்டிருந்தாங்க, 3 கேள்விகள் கிட்ட வந்து அதுலேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி என்னென்னா பட்ஜெட் வந்துருக்கு, டிஎன் பட்ஜெட் எடுத்து படிங்க தனியாக. புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது இந்த யூனிட் சொல்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெளியிருந்து அவுட் சோர்ஸ் ரெஃபர் பண்ணி படிங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸில் பாலிட்டி சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். சரிங்களா? வெளியிருந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து குரூப் 2 குரூப் 1க்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? தான் வந்து படிக்கக்கூடிய சோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து முடிஞ்சு. ஸோ இப்போ எப்படி படிக்கலாம், என்ன மாதிரி படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டடி பிளான்
ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா நாளுக்கும் ஷெட்யூல் போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக போங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்பெக்டட் டேட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து நவம்பருக்குள்ளே நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஜூலைலாம் அடுத்த ஜூலை 2026 ஜூலைலேருந்து நவம்பருக்குள்ளே எப்போ வேணால் தேர்வு நடக்கலாம். அது ஆனுவல் பிளானில் வந்தால் தான் தெரியும். ஸோ நமக்கு மினிமமே எடுத்துக்கும். ஜூலைன்னு வச்சுக்கிட்டோம்னா கூட நமக்கு வந்து 9 மாதங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம கையில் வந்து இருக்கும். சரி, அந்த 9 மாதங்களை வந்து எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து 3 மாதத்தை வந்து பேசிக்ஸ்லாம் நல்லா படிக்கிற மாதிரி டைம் ஒதுக்கிங்க. சரிங்களா, அதுக்கு டெப்த்தாக படிக்கிறது. சரிங்களா, டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு வந்து அடுத்த 3 மாதத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து 3 மாதங்கள் எல்லாமே நமக்கு வந்து ரிவிஷனாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க எல்லாமே ரிவிஷன் தான். அந்த 3 மாதத்துனா 6 மாதத்தை மாற்றிக்க நவம்பர் வந்துச்சுன்னா அவ்வளோதான். மாதத்துக்கு வந்து 25லேருந்து 24 நாட்கள் வந்து நீங்கள் தெளிவாக படிச்சினாலே கண்டிப்பாக கிளியர் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு படிங்க. லீவ் அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கவும் செய்யணும் நம்ம. சரிங்களா, விடாமுயற்சியோட ஒரு விஷயத்தை பண்ணுறப்ப அது கண்டிப்பாக வெற்றி பெறும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த 3 மாதம் என்ன பண்ணலாம், இந்த ஜிஎஸ் அந்த 3 மாதம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா முதல் 3 மாதங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாலிட்டி எடுங்க. பாலிட்டி வந்து அதிகமான கேள்வி கேட்பாங்க. 15 கேள்வி கேட்டால் அதிகமாக வருது. ஸோ பாலிட்டி எடுங்க. பாலிட்டி கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிங்க. முதல்ல ஸ்கூல் புக்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்துருங்க. குரூப் 4 பொறுத்தவரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் வந்துருங்க. 11th 12th ஸ்கூல் புக்லேருந்து வந்துடும். வெளியிலேருந்து கேட்குற குரூப் 4க்கு வந்து வெளியிலேருந்து கேட்குறது என்னென்னா அந்த தற்கால தமிழக வரலாறுன்ற புத்தகம் மட்டும் தான் கேட்குறாங்க அதிகமாக. அதுக்கப்புறம் என்னன்னா தமிழ் இலக்கியத்தில் தேவேரா புக்கிலேருந்து கேட்குறாங்க. அவர்கிட்ட இது வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு 2 சோர்ஸ் எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பேன். அதையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பரில் வந்து பாலிட்டி வந்து மெயின் சோர்ஸாக எடுத்து மெயின் டாப்பிக்காக எடுத்துங்க. ஒரு நாளைக்கு வந்து 4 மணி நேரம், சரிங்களா, இல்லை 3 மணி நேரம் எடுத்துங்க. 3 மணி நேரம் அளவுக்கு நீங்கள் பாலிட்டி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கூட ஒரு மாத காலத்தில் கண்டிப்பாக பாலிட்டி வந்து உங்களால் முடிக்க முடியும். சரிங்களா, 3லேருந்து 4 மணி நேரம். பிகினராக இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஐஎன்எம், 1 மணி நேரம் ஹிஸ்ட்ரி, 1 மணி நேரம் பாலிட்டி அப்படி படிப்பாங்க. அது வந்து யாருக்கு செட் ஆகும்னா அது சில பேரோட மென்டாலிட்டி அவங்களோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். சரிங்களா, என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் பிகினஸாக இருக்கவும் பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 3மே ஒவ்வொன்றா 1 மணி நேரம் 1 மணி நேரம் படிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்காது. பாலிட்டிலேருந்து நீங்கள் வந்து ஒரு மாதம் வந்து 1 மணி நேரம் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 9th 10th புத்தகங்களை மட்டும்தான் முடிக்க முடியும். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, எல்லாத்துலேயுமே 9th 10th முடிக்கிறப்ப 3 இதில் வந்து 9th 10th முடிச்சிருப்பீங்க. ஒரு தலைப்பு கூட நமக்கு வந்து இப்போ ஏதாவது ஒரு ரெகுலராக ஒரு குவிஸ் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேள்விக்கு நம்ம மனசு உடைஞ்சு போயிடும். ஒரு மாதம் படித்தோம் ஒன்றுமே நமக்கு தெரியலன்ட்டு. புரியுதுங்களா? ஸோ நான் பிகினர்ஸுக்கு பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன், ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு பண்ணிக்கங்க 1 மணி நேரம். ஏன்னா ஆல்ரெடி படித்த சீனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு ரிவிஷன் தான் நீங்கள். அதனால் நீங்கள் 1 மணி நேரத்துக்கு ஒரு பாலிட்டி எக்கனாமிக்ஸ் எப்படி வேணால் போங்க. அது உங்கள் தனிப்பட்ட சாய்ஸ். சரிங்களா, பிகினர்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாலிட்டி படிங்க. நவம்பர் மாதம் முழுக்க வந்து பாலிட்டி படிங்க. டிசம்பரில் வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் ஐஎன்எம் படிங்க. சரிங்களா, ஐஎன்எம் மோஸ்ட்லி என்னென்னா 8th and 10th மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை, கம்மி தான். அப்புறம் வந்து 11th இருக்கும். ஸோ வந்து ஐஎன்எம் படிங்க, எக்கனாமிக்ஸ் படிங்க. எக்கனாமிக்ஸ் வந்து நீங்கள் செகண்டரியாக வச்சுக்கோங்க, முடியலன்னா கூட பிரச்சனை இல்லை. சரிங்களா, டிசம்பர் மாதத்தில். அதே மாதிரி ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி படிங்க. ஜியாகிரஃபியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பாடம் மட்டும்தான். அதுவும் வந்து இதில் இருக்குது, 10th இருக்குது 5 பாடம். அதை மட்டும் படிங்க. சரிங்களா, மீது 2 பாடம் வந்து நமக்கு யூனிட் 9ல் வரும். அதுவுமே நீங்கள் கவர் பண்ணி படிச்சிருங்க. சரிங்களா, ஜியாகிரஃபி பொறுத்தளவுக்கு 7 டாபிக்ஸ் 7 லெசன் வந்து 7 லெசன்ஸ் தான். சரிங்களா, 7 லெசன் வந்து நீங்கள் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி படிங்க. ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு படிங்க. இந்த 3 மாதத்தில் இதுதான் நமக்கு டாபிக். ஸோ நீங்கள் வேணால் ஹிஸ்ட்ரியை கூட எலிமினேட் பண்ணிங்க. இந்த 4 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த 4 சப்ஜெக்ட்டையும் நீங்கள் வந்து 3 மாதத்தில் கவர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக முடியுங்க. ரொம்ப நேரம் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ தமிழில் என்ன படிக்கலாம், அது ஜிஎஸ்க்கு தமிழில் என்ன படிக்கலாம் அப்படின்னா ஒரு யூனிட் மட்டும் படிங்க, அது போதும். புரியுதுங்களா, ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்னா 90 யூனிட் முடிச்சிடலாம் 90 நாளில். ஆனால் அதை நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 6th to 10th வரை இருக்க புத்தகத்தில் வந்து சிலபஸ் பேஸ்ட் இல்லாமலே நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஏன்னா அது எப்படி வேணால் கேட்கலாம் நியூ புக்கில். ஸோ இப்போ 5 புத்தகங்களை பொறுத்தளவுக்கு சிலபஸ் பேஸ் தான் கேட்பாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா படிக்கிறதுக்கு டைம் இருக்குன்றனால தெளிவாக படிக்கிறதுக்கு 5 புத்தகங்கள் படிப்பீங்க இல்லையா. 45 யூனிட்ஸ் வந்து இருக்குது. அந்த யூனிட்ஸ் 45 நாள், ஒரு நாள் ஒரு யூனிட் வச்சுக்கோங்க. 6th கூட 2 யூனிட் வச்சுக்கோங்க. எப்படி பார்த்தா உங்களுக்கு 45 நாளில் முடிச்சிடலாம். சரிங்களா, பேலன்ஸ் இருக்கக்கூடிய 45 நாளில் நீங்கள் எல்லா புத்தகத்தில் இருந்தும் மொழிபெயர்ச்சியும் இலக்கணம் மட்டும் தான் படிக்க போகிறீங்க. அப்புறம் சிலபஸை கொடுக்கப்பட்ட டாபிக் தான் படிக்க போகிறீங்க. அதுக்கு ஈஸியாக முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 2 யூனிட் வச்சிங்கனாலே நீங்கள் முடிச்சிடலாம் ஈஸியாக. சரிங்களா, 2 மணி நேரம் தான் ஆகும். 2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம் நீங்கள். ஸோ இப்போ ஆல்ரெடி 4 மணி நேரம் நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு 2 மணி நேரம். சரிங்களா, மேக்ஸ் வந்து ஒரு மணி நேரம் 20 சமயம், இல்லை 2 மணி நேரம் எடுத்துங்க. 2 மணி நேரம் 20 சமயம், 8 மணி நேரம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஃப்ரீயாக இருக்கிறவங்க படிங்க. நான் ஆல்ரெடி சீனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு 20 சமன்றது 1 மணி நேரத்தை முடிச்சிடலாம். ஸோ 7 மணி நேரம். இவ்வளோ தான் உங்களுக்கு. ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் தெளிவாக இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடிக்க முடியும். பேச வந்த விஷயத்தையும் நான் மறந்துட்டேன். மெயினாக என்னென்னா டெஸ்ட் பேட்சில் போய் உடனே ஜாயின் பண்ணாதீங்க. 6 மாத காலத்துக்கு வந்து 8 மாத காலத்துக்குன்ட்டு இப்படி ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 3 மாதத்தில் முடிக்க வேண்டிய விஷயத்தை கூட 6 மாதத்தில் முடிப்பீங்க. அந்த 6 மாதத்தில் முடிச்சிங்கன்னா என்ன, உங்களுக்கு ரிவிஷனுக்கான டைம் கிடைக்காது. டெஸ்ட் பேட்சே ஜாயின் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, அதனால் தெளிவாக பிடிச்சிக்கோங்க. முதல் 3 மாதத்துக்கு வந்து ஜாயின் பண்ணாதீங்க. நமக்கு நேரம் இருக்குது, அதனால் முதல் 3 மாதத்துக்கு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதீங்க. முதல் 3 மாதத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நல்லா படிங்க. முதல்ல நீங்கள் வந்து படிங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட் போடுங்க. இப்போ இருந்தே போட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இது பண்ண முடியாது. சரிங்களா, திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ரிவிஷன் நல்லா பண்ணணும். சரிங்களா, நீங்கள் வந்து எந்த ரிவிஷன் பண்ணாமல் ஒரே வாட்டி படிச்சுட்டு போயிட்டு நம்ம எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதான் டெஸ்ட் பேட்ச்லேயே நமக்கு இருக்கு ரிவிஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்களே அப்படின்னா அது வந்து ரிவிஷன் கிடையாது.
நீங்கள் வந்து ஒரு 9 மாதம் டெஸ்ட் பேட்ச் இருக்கிறதுல 6 இல்லாட்டி 8 மாதம் டெஸ்ட் பேட்ச் இருக்கிறதுல 7 மாதம் வந்து நீங்கள் டெஸ்ட்டை போடுறீங்க. அதுக்கப்புறம் 1 மாதத்தில் வந்து ரிவிஷன் பண்ணனா எப்படி முடியும் நம்மளால்? என்ன படிக்கணும் ஸ்டடி பிளான்லாம் தெரிஞ்சிச்சு சரிங்களா? இவ்வளோ தான். இப்போ நீங்கள் வந்து 3 மாதம் நீங்கள் இப்படி படிச்சிங்கன்னா தமிழ் பள்ளி புத்தகம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸ் ஓரளவுக்கு முடிஞ்சிடும். ஜிஎஸ்சில் வந்து 4 சப்ஜெக்ட் வந்து முடிஞ்சிடும். கண்டிப்பாக 4 சப்ஜெக்டாவது முடிஞ்சிடும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக வந்து நீங்கள் படிச்சுட்டு வாங்க. நான் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக போடுறேன். நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணுங்க, நியூஸ் பேப்பர் படிங்க. தினமணி மட்டும் படிங்க போதும், வேறு எதுவும் தேவையில்லை. நோட்ஸ் தனியாக எடுங்க. தினமணி படிச்சுட்டு நோட்ஸ் கையில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சுக்க. 1 மணி நேரம் ஆகுமா? 1 மணி நேரம் கூட ஆகாதுங்க. தினமணிக்கு வந்து 1 மணி நேரம் கூட ஆகாது. நான் எடுத்திருக்கேன், 1 மணி நேரம் கூட ஆகாது. எடுங்க, அதுவும் முடிஞ்சு உங்களுக்கு. தினமணி படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு முடிஞ்சு 1 வருஷம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்கனாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஜிஎஸ் சோர்ஸில். அப்புறம் வந்துட்டு இப்போ நமக்கு வந்து யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன முடிஞ்சு, கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு, சயின்ஸ் வந்து கடைசியாக படிச்சிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜியாகிரஃபி முடிஞ்சு, ஹிஸ்ட்ரி முடிஞ்சு, பாலிட்டி முடிஞ்சு, ஐஎன்எம் முடிஞ்சு, எக்கனாமிக்ஸ் முடிஞ்சு. எக்கனாமிக்ஸ் மட்டும் வேணால் தனியாக வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு இந்த 5ல் வந்து ஏதோ ஒன்று வேணால் ஸ்கிப் பண்ணிவிட்டு மிச்சம் 4 மட்டும் முடிச்சிருங்க. மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 2-3 யூனிட் தான் சரிங்களா? 2-3 யூனிட் அது ஈஸியாகவே கவர் பண்ணுற மாதிரி தான். ஆனால் ஒமிட் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான் சயின்ஸாக இருக்கட்டும். சயின்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மிச்சமே நமக்கு சயின்ஸ் இருக்குது. யூனிட் 9 இருக்குது. அது வந்து அந்த தற்கால தமிழ் வரலாறு வந்து படிச்சுக்கலாம். அதோட அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் இலக்கியம் வந்து படிச்சுக்கலாம். ஸ்கூல் புக்கில் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அதுலேருந்து தான் வரப்போகுது. எத்திக்ஸ் புக் மட்டும் இதில் ஆட் பண்ண மாதிரி எத்திக்ஸ் புக் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 11th 12th எத்திக்ஸ் புக் மட்டும் படிச்சுக்கோங்க கூட. இப்போ வேணால் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைனில் கிடைக்கும், நிறையா இருக்குது. அது மாதிரி படிச்சுக்கலாம் எளிமையாக சரிங்களா? தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இவ்வளோ தான் படிக்க வேண்டியது. ஸோ இப்போ நீங்கள் வந்து 3 மாதம் வந்து ஓரளவுக்கு நீங்கள் முடிச்சலாம். சரி, இப்போ அவுட் சோர்ஸ் எப்படி இப்போ படிக்கிறது? இவ்வளோ சொன்னேன், அவுட் சோர்ஸ் சொல்லலையே அப்படின்னுவீங்க. அவுட் சோர்ஸை பொறுத்தளவுக்கு என்னென்னா, இப்போ அவுட் சோர்ஸ் பொறுத்தளவுக்கு என்னென்னா, மரபுத்துறைக்கு வந்து ரெகுலராக வந்து இப்போ நான் வந்து குவிஸ் போகிறேன். உங்களுக்கு வந்து டெய்லி 5 குவிஸ் கிட்ட மரபுத்துறை வந்து போகிறேன். ஸோ 3 மாதம் வந்து கிட்டத்தட்ட வந்து மேக்ஸிமம் முடிச்சிடலாம் மரபுத்துறையில். அதுக்குள்ளே முடிக்கிற மாதிரி நான் மரபுத்துறை ரெகுலராக போகிறேன். அதை மட்டும் படிங்க. குவிஸ் போகிறேன், அதை மட்டும் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணிங்கன்னா, அவுட் சோர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துங்க. நேரம் இருந்தால் சொல்கிறேன். ஏன்னா முதல் 3 மாதத்தில் இது முடிச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவுட் சோர்ஸ் வந்து தெளிவாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். சீனியர் அஸ்பிரண்ட்ஸ் வந்து நீங்கள் அவுட் சோர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். பிகினர்ஸ் வந்து இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் படிங்க சரிங்களா? சீனியர் அஸ்பிரண்ட் இருந்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் முதல்ல படிக்க ஆரம்பிச்சுங்க. அவுட் சோர்ஸ் வந்து 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடிஷ்னலாக ஏதாவது ஒரு அவுட் சோர்ஸை மாதத்துக்கு 1, மாதத்துக்கு 2 அவுட் சோர்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஜிஎஸ் நீங்கள் ஓரளவு கவர் பண்ணிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் தமிழ் படிக்கிறது எளிமையாக தான் இருக்கும். ஆனால் பிரச்சனையே இல்லை, பயப்படாதீங்க சரிங்களா? இப்போ என்னென்னா மரபுத்துறை வந்து ரெகுலராக நம்ம போடுவோம். ஸோ அந்த புத்தகம் வந்து எளிமையாக இதில் முடிஞ்சிடும். பழமொழிகள் வந்து உங்களுக்கு நேரம் கிடச்சிச்சின்னா டெய்லி வந்து 20 பழமொழிகள் 30 பழமொழிகள் சும்மா ரீட் பண்ணுங்கள். பிடிஎஃப்லாம் நம்ம சேனலில் தான் இருக்குது. நடப்பு நிகழ்வு வந்து நம்ம சேனலில் போடுவோம். இப்போ இது தான். இப்போ இதுக்கப்புறம் என்னென்னா வீக்லி டெஸ்ட் வந்து நம்ம பாலிட்டிக்கு வந்து போடலாமா? இப்போ 1 மாதத்துக்கு வந்து பாலிட்டி சொன்னப்போ பாலிட்டிக்கு வந்து வீக்லி டெஸ்ட் போடலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அது உங்கள்கிட்ட கேட்டு தான் முடிவு பண்ணுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணப்போ என்னென்னா ஃப்ரீ டெஸ்ட் போட்டப்போ ஒரு வாரம் 2 வாரம் அட்டன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடறாங்க. ஸோ அப்போ நமக்கு அந்த உழைப்பு வந்து வீணாக போயிடுது. கஷ்டப்பட்டு நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் ரெடி பண்ணி அங்கே டைப் பண்ணுறவங்களுக்கு நம்ம சேலரி கொடுத்து எல்லாம் பண்ணி அது வேஸ்ட்டாக தான் போகுது நமக்கு. ஸோ அதனால் வீக்லி டெஸ்ட் பாலிட்டி வந்து நீங்கள் அட்டன் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து ஃப்ரீயாக போடுறேன். வாரம் சரிங்களா? வாரம் ஒரு தேர்வு வரும். அதான் இந்த டாபிக் என்னென்னு கூட நான் சொல்லிடுறேன். பாலிட்டியில் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து குரூப்லேயே போட்டு பாலிட்டியில் என்ன அதை டெஸ்ட் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி போல் பண்ணுறேன். நீங்கள் சொல்லுங்கள், தேவைன்னா சொல்லுங்கள். ஃப்ரீ டெஸ்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து வரும். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட முழு முயற்சியை போட்டிங்கன்னா எல்லாம் கிடைக்கும். முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லலை, இதை நான் வச்சுக்கோங்க. ஒரு நோட்டு போட்டுருங்கம்மா. ஒரு நோட்டு வந்து வாங்கிக்கோங்க, சின்ன நோட்டு வாங்கிக்கோங்க. அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கோட் பண்ணுங்கள். இந்த நோட்டு ரூல்டு நோட்டுன்றது இப்படி இருக்குமா உங்களுக்கு பாருங்களேன். ரூல்டு நோட்டுன்றது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்டு நோட்டு இப்படி இருக்குமா, சும்மா போட்டுங்க. இந்த ரூல் நோட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி ஒரு கோடை போட்டுங்க. போட்டுட்டு இங்கே வந்து டேன்னு போடுங்க. Day 1லேருந்து 100 வரை போடுங்க. Day 1லேருந்து 100. அடுத்து இன்னொரு கோடை போடுங்க. டேட்டை போடுங்க. நவம்பர் 1லேருந்து போடுங்க. நவம்பர் 1லேருந்து ஜனவரி 31 வரையும் போட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எம்டி ஸ்பேஸ் பூராமல் என்ன பண்ணுறீங்க, படிக்க நீங்கள் ஒரு மணி நேரம் படிக்கிறீங்களா, இங்கே 1ன்னு போடுங்க. இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு சின்ன கோடு போட்டு வச்சுக்கோங்க. இந்த இடையில இருக்கக்கூடிய இல்லைனா நேரத்தை வந்து நோட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கே ஒரு விஷயம் தெரியும். நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் கவனமாக இருக்கீங்க, எவ்வளோ நேரம் வீணடிக்கிறீங்க அப்படின்றது தெரியும். கவனமாக படிக்கக்கூடிய நேரத்தை மட்டும் அதில் போடுங்க. இப்போ ஒரு நாளைக்கு படிக்கிறீங்கன்னா, இப்போ நான் 1 மணி நேரம் படிக்கிறேன், 1 மணி நேரம் போட்டேன். அடுத்து 1 மணி நேரம் படிக்கிறேன், காமா போட்டு இன்னொரு 1 மணி நேரம், அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 மணி நேரம். எவ்வளோ நேரம் படிக்காமல் போட்டு வாங்க. எந்தில் என்ன பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு இங்கேக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா 6 மணி நேரம் எவ்வளோன்னு சொல்லிட்டு கடைசியில் போட்டுருங்க நேரத்தில். ஓகேங்களா? ஸோ இப்படி ரெகுலராக நீங்கள் நோட் பண்ணுறப்பயே உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதை நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேங்க, நீங்கள் வந்து ரெகுலராக வந்து 7 மணி நேரம் படிச்சிருந்தீங்கன்னா, 6லேருந்து 7 மணி நேரம் படிச்சிருந்தீங்கன்னா, இந்த தேர்வு வர வரையும் நவம்பர் 1ஆம் தேதி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம்ங்க. நீங்களே செக் பண்ணி பாருங்க. நீங்கள் வந்து அப்போ நவம்பர் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு வந்து என்கிட்ட வந்து கேளுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி நோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். படிச்சிங்கன்னா நீங்கள் சும்மா நோட் பண்ணிங்கன்னா கிடைக்காது. நான் 3 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லாம் நோட் பண்ணி நீங்கள் சொன்னேன் நோட் பண்ணேன் கிடைக்கலன்னா அப்படி கிடையாது. நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா நேரத்தை நோட் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் 6 மணி நேரம் படிச்சிங்கன்னா மினிமம் 6 to 7 மணி நேரம் படிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் வேலை கன்ஃபார்ம். நீங்கள் யாராக இருந்தாலும் இதே விஷயம் தான். நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 மாதத்துக்கு வந்து 270 நாள், ஒரு மனுஷன் 270 நாளுக்கு அயராமல் உழைச்சிக்கிட்டே இருக்கான்னு வைங்க.
இடையில ஒரு 10-15 நாள் லீவ் மட்டும் எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷன் உழைக்கிறான்னா வெற்றி கிடைக்காம போகாது. அதனால் வச்சுக்கோங்க, என்ன வேணால் படிங்க, நீங்கள் சிலபஸ் மாறுது மாறல இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து கஷ்டம் இருக்க தான் செய்யும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதை தாண்டி நீங்கள் படிங்க. ஸோ உங்களுக்கு வந்து தெளிவாக ஜிஎஸ் சோர்ஸ் சொல்லிட்டு இதுதான் ஜிஎஸ் சோர்ஸ். இதை தாண்டி எதுவுமே கேட்க போகிறதில்ல. குரூப் 2 படித்தாலும் சரி, நீங்கள் குரூப் 1 படித்தாலும் சரி, குரூப் 1 குரூப் 2க்கான சோர்ஸ்லாம் தனியாக கொடுத்துருக்கேன். குரூப் 2. ஸோ குரூப் 4 படிக்கிறவங்க தனியாக அதை படிங்க, ஸ்கூல் புக்ஸை படிங்க, ப்ளஸ் அடிஷனலாக 3 சோர்ஸ் மட்டும் படிங்க. தமிழுக்கு ஒருத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் படிக்கிறீங்க ஒன்றுமே இல்லை, இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் கொஷினோட கடினத்தன்மையை பொறுத்து தான் இருக்குது. ஸோ 170 80 கொஷின் வந்து ஈஸியாக கேட்டிருந்தாங்கன்னா 170 80 கொஷின் கண்டிப்பாக போட முடியும். கடினமாக கேட்டாங்கன்னா 160 170 கொஷின் கண்டிப்பாக போட முடியும். இதுதான் கான்செப்ட். ஸோ இதாண்டி நிறைய சோர்ஸ் வாங்குற டைம் வேஸ்ட் பண்ணாங்க. இதை படித்து முடிங்க, ஏன்னா இது சோர்ஸ் தான். இந்த சோர்ஸை முடிங்க, முடிச்சுட்டு ஒரு அங்கே டைம் இருந்தால் நீங்கள் கலைச்சொல்லோ ஏதோ ஒன்று படிங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து இது கிளியராக படிங்க. நமக்கு வந்து டிசம்பரில் வந்து கண்டிப்பாக நமக்கு தமிழுக்கு வந்து ஒரு முக்கியமான டாபிக்ஸ்க்கான ஒரு புத்தகமாக வெளியிடுவோம். அது நீங்கள் வந்துட்டு என்னென்னா அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு படிங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் தயவுசெய்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க, வேலைக்கு போங்க, அதுதான் முக்கியம். உங்களால் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது ஒரு வேலை மட்டும்தான், அரசு வேலை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். சரிங்களா? சரி, நல்லா படிங்க, நல்லா படித்து வேலைக்கு போங்க. சரிங்களா? வேறு ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஜிஎஸ் வீடியோ வந்து நமக்கு நிறைய பேர் குரூப் 2 பற்றி கேட்டிருந்தீங்க. குரூப் 2 ஜிஎஸ்க்கு வந்து அந்த ஆல்ரெடி போட்ட குரூப் தமிழ் மாதிரி போட முடியலை, ஏன்னா நேரம் நமக்கு வந்து இல்லை. நமக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கனால அந்த விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ண முடியலை. அனலைஸ் பண்ணியாச்சு, பட் அதை எடிட் பண்ணி ஒவ்வொன்றா பண்ண முடியலை. சரிங்களா? அந்த அனலைஸ் பண்ண வீடியோ தான் இங்கே சொல்லியிருக்கேன் நான். இது தான் கேட்டிருக்கேன், கேட்டது இது தான். சரிங்களா? மேலே ஜிஎஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, கேட்டது இங்கேருந்து தான். கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, சிலபஸ் பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்ஸ்லையோ அவுட் சோர்ஸ்லையோ நீங்கள் படிக்காத தலைப்புகள் இருக்கும் இல்லையா சிலபஸ், அதை எடுத்து தனியாக நீங்கள் நோட்ஸ் எடுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நான் வச்சுக்கோங்க, அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. அது மாதிரி தெளிவாக படிங்க, கிளியர் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட், எல்லாம் நல்லா பண்ணுங்கள். இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சுங்க, நல்ல நாளே பார்த்துட்டு இருக்காதீங்க. நவம்பர் 1 ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் அடுத்த 1 சொல்லாதீங்க, நவம்பர் 1 ஆரம்பிச்சிங்க, நல்லபடியாக படிங்க. சரிங்களா? வேறு எதாவது டவுட்னா கேளுங்க. ரெகுலராக நம்ம வந்து இலக்கண வீடியோ போடுவோம் சேனலில். வந்து நவம்பர் 1 வந்துடும். டெஸ்ட் வேணுமா வேணாமன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க, நீங்களே சொல்லுங்கள், டெலிகிராம்லேயும் சொல்லுங்கள் டெஸ்ட் வேணுமா வேணாமன்றது.